வணக்கம் விவசாய அன்பர்களே. இப்போ மாட்டு பண்ணை வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம மிஷின் கொடுக்குறோம். அது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்றது நாங்கள் ஒவ்வொரு முறையும் வீடியோ காலில் சொல்லி கொடுக்குறோம். சில நேரத்தில் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் நேரடியாக ஒரு டெமோ காட்டலான்றதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்கிறோம். உங்களுக்கு அனுப்பும்போது இது மாதிரி பக்கெட் பேக்கிங்கில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டுங்க மோட்டரோட ஃபிட் பண்ணி அமுச்சு விட்ருவோம். அதுக்கு அடுத்து எப்படி பண்ணுறது வந்து இப்போ நம்ம காட்ட போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மூடி எடுக்கிறீங்க. இந்த டியூப் மில்கிங் டியூப் செட்டு தனியாக வரும். கிளஸ்டர் செட்டு, இந்த பல்செட்ரு, மீட்டரு, அப்புறமா ப்ரஷ்ஷு இருக்கும். 2 ப்ரஷ்ஷு இருக்கும். வேக்யூம் ரெகுலேட்டரு. அப்படியே உங்களுக்கு டெமோவை காமிச்சிடுறேன், லைவ் டெமோ காமிச்சிடுறேன். நீங்களே செஞ்சுக்கலாம். இந்த ரெகுலேட்டர் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் டப்லான் டேப் கூட போட்டு டைட் பண்ணிக்கலாம். அதில் இது நான் ஃபுல் டைட் பண்ணாலே எங்கள் ஏர் லீக் வராது. நீங்கள் இது டப்லான் டேப் போடுறதுக்கு டப்லான் டேப் போட்டோம்னா த்ரெட் சீல் டேப்புன்னு பேர். இது த்ரெட்டில் வந்து வேக்கம் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மெத்தடு. நீங்கள் ராங்காக ஏற்றக்கூடாது. எப்பவுமே எந்த த்ரெட் ஏற்றினாலும் இது மாதிரி ஃப்ரீயாக ஏறணும். நீங்கள் ஏஸ்ட்டு அப்படியே நீங்கள் மீட்ரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா கூட மீட்ரு உடஞ்சிடும். பாருங்கள், ஸ்பேனர் இருக்குது. இந்த ஸ்பேனரில் தான் நீங்கள் அடியில் டைட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மீட்டர் டேமேஜ் ஆகாது. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் ஏர் லீக்கேஜ் ஆகிற இடம் இது. ஸோ அதனால தான் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து டைட் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த டிகிரியில் வேணுமோ அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த டிகிரி வேணால் அங்கே வச்சுக்கலாம். இந்த வேக்கம் ரெகுலேட்டரும் இப்போ டைட் பண்ணிடுறேன். ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. பால் கறக்கிற மிஷினில் மாட்டுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணுன்றது நம்ம இதை தான் முடிவு பண்ண போகிறோம். முடிஞ்சது. அதுக்கடுத்து இந்த டியூப் வரும். இந்த பிளாக் டியூப் தான் வேக்யூம் டியூப்பு. வந்து இதில் வந்து நம்ம மூடியில் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் டியூப் வேணும்ன்ட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அது டெமோ டியூப் இது எவ்வளோவான்னு நாங்கள் கொடுத்துருவோம். அது பல்செட்ரு. பல்செட்டர் டியூப் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி போகிறோம். ரெண்டு இதுலையும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் எதுவும் கணக்கு இல்லை. இது பல்செட்டர் டியூப் மாட்டியாச்சு. ஒரு பக்கம் வேக்யூம் டியூப், இன்னொரு பக்கம் மில்க் டியூப். மூடியில் நீங்கள் இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. எதில் வேணாலும் மாற்றி கூட போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதுக்கடுத்து பல்சேட்டர் இங்கே தான் நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஒரு பைப்பு. அதில் பல்சேட்டர் இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ மேக்ஸிமம் இது ஒரு ஒர்க் முடிஞ்சது. இப்போ பாருங்கள், உள்ளே வந்து இந்த ப்ரஷ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதை நம்ம கொடுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்க 2 ப்ரஷ். அது இது வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணுற பொசிஷன் இப்படி தான் வரும். நீங்கள் பக்கெட்டை இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒர்க் இந்த பக்கம் முடிஞ்சது. கிளஸ்டர் செட்டு இங்கே இருக்குன்னு அந்த 2 பல்செட்டர் டியூப் வர்றது நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செட்டப் முடிஞ்சது. இது பால் வர டியூப். இதுதான் மாட்டு மடியிலேருந்து பால் கிளஸ்டர் செட் வந்து அங்கேருந்து வேறு பக்கெட்டுக்கு போயிடும். இதை கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் அடிக்கடி இதெல்லாம் கழட்டி கூட மாட்ட வேண்டியதாக வரும். அதனால் நீங்கள் பழக்கம் பண்ணிக்கங்க எப்படி கழட்டுறது மாட்டுறதுன்றதெல்லாம். ஏன்னா டியூப் தான் நீங்கள் கம்பல்சரி க்ளீன் பண்ணணும். இல்லை ஃபுட்டுன்ற தொட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் டெய்லி கூட நீங்கள் அதில் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் பக்கெட்டில் விட்டிங்கன்னா மொத்தம் உறிஞ்சிடும். அது அப்போ உள்ள அந்த பைப்பில் இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும். அந்த டியூப்பு ஏற்றியாச்சு. இதுக்கு அடுத்து முக்கியமான ஒர்க் வந்து நீங்கள் ஆயில் போடணும் பம்புக்கு. இதுதான் ஆயில் பம்பு.
இது வந்து ஹைட்ராலிக் ஆயில் வந்து அது கிரேடு வந்து 68 கிரேடுன்னு அவங்க சொல்கிறாங்க. 140 ml தான் அந்த பம்புக்கு போடணும். அப்போ தான் வேக்கம் கரெக்டாக இழுக்கும். நீங்கள் அதிகமாக போட்டாலும் அது வெளியே வந்துடும், கம்மியாக போட்டாலும் உள்ள பம்பு பிளேட்டு போயிடும். மார்க் நீங்கள் பார்த்துட்டு இந்த ஒயிட் கலர் ரெட் கலர் பாயிண்ட் இருக்கும், இதில் சென்டர் கோடு வரைக்கும் ஆயில் வந்தாலே போதும். அதே மாதிரி நீங்கள் போடுற ஆயில் ஹைட்ராலிக் ஆயில் கிடைக்கலன்னா இங்கே பாருங்கள் 2040 ஆயில். நமக்கு நார்மலாக இன்ஜினுக்கு போடுற ஆயில் போட்டால் கூட போதும். நல்லா ஸ்மூத்தாக நைஸாக இருந்தால் போதும். நீங்கள் கேர் ஆயில் எதுனா மாற்றி போட்டிங்கன்னா பம்பு பிளேட் எல்லாம் அடி வாங்கிடும். இப்போ நம்ம போடுறோம், அது கரெக்டாக இங்கே காட்டும். ஆயில் நம்ம வரும்போது பார்த்து நிற்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த மார்க் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஆயில் போடுற அளவு ஆயில் போட்டுட்டோம். நாங்கள்லாம் ரெடியாக வச்சுன்னு இருக்கோம். நீங்கள் கூட பார்த்து வாங்கி போட்டுங்க. ஆயில் போட்டாச்சு. அவ்வளோதான், இப்போ இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு முடிஞ்சது. இப்போ ப்ளக்கு போட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்றதும் சொல்லிடுறோம். கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவிட்ச் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த ரெகுலேட்டரில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் எவ்வளோ ப்ரெஷர் வேணும். ஆக்சுவலாக அது வந்து 600 550 வரைக்கும் இருக்கு பம்போட கெப்பாசிட்டி. நாம வச்சு போகிறது வந்து ஒரு 350 தான் போதும். அவ்வளோதான், இந்த லெவலில் இருந்தாலே பல்சேட்டர்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ லைன் கொடுக்கலாம். வேக்கம் இது பக்கெட் வரைக்கும் வந்துச்சு வேக்கம். நெக்ஸ்ட் இங்கே வேக்கம் இதான் லாக் பண்ணுறது. இது லாக் பண்ணிட்டோம்னா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். பல்சேட்டர் இன்க்ரீஸ் ஆக பாருங்க. 300 அதை டச் பண்ணும்போது அந்த பல்சேட்டர் ஆன் ஆகிடும். இந்த டிக் டிக் சவுண்ட் வந்துச்சு பாருங்க பல்சேட்டரில். அபோவ் 300 350 வந்தாலே அந்த பல்சேட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் எப்படி நம்ம இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், மாட்டுக்கிட்ட மடிக்கிட்ட இப்படி மடித்து எடுத்துன்னு போகணும் பாருங்க. இது போல் 4 லைனர் செட்டு இது மாதிரி நீங்கள் மடித்து மாட்டுக்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு இது பாருங்க எப்படி மடிக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க, எஸ் மாதிரி மடிச்சுக்கணும். இங்கே ஒரு மடிப்பு, மேலே ஒரு மடிப்பு, எஸ் மாதிரி மடிச்சுக்கிறேன் பாருங்க. இப்போ 0% லீக்கேஜ், சுத்தமாக லீக்கேஜ் ஆகாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இதுதான் ஆன் ஆஃப் வால்வு. இந்த வால்வு நீங்கள் உள்ளே தள்ளிடணும். வால்வு உள்ளே தள்ளிட்டீங்கன்னா வேக்கம் இங்கே வரைக்கும் வரும். இப்போ நீங்கள் எஸ் மாதிரி மடிச்சுட்டு இப்படி ஏற்றுனீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சு. இப்போ என்னோட விரல் வந்து கண்ணுக்குட்டி எப்படி செப்பின்னு இருக்கோ அது மாதிரி வேக்கம் ஃபங்க்ஷன் ஆகின்னு இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ இது பிடிச்சிக்கின்னு இருக்குது. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா அதுக்கு அடுத்து சேம் மெத்தட் தான். இந்த சுவிட்சு தான் நீங்கள் திரும்பவும் கீழே இழுத்தீங்கன்னா, இந்த சுவிட்சு கீழே இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மடியிலேருந்து கீழே விழுந்துடும். நீங்கள் பால் கறக்கணும்னா உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ளிட்டு எஸ் மாதிரி மேலே ஏற்றணும். ஒவ்வொரு மாட்டுக்கும் இங்கே பாருங்க, ஒவ்வொரு காம்புலையும் இப்படி ஏற்றணும். எஸ் மாதிரி மடித்து இன்னொரு காம்புக்கு ஏற்றணும். எல்லாமே இப்படி தான். இங்கே எஸ் மாதிரி மடிச்சு ரொம்ப முக்கியம். அதுதான், நீங்கள் இப்படியே எடுத்தீங்கன்னா மொத்தம் வேக்யூமே இறங்கிடும். ஏற்கனவே போட்டுக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். அதனால் வேக்யூம் லாஸ் ஆகாமல் இருக்கணுமானா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மாட்டு மடிக்கிட்டு எடுத்துன்னு போகும்போது இதுக்கு போல் மடித்து ஒவ்வொரு காம்புலையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சது ஒர்க்கு. பாலெல்லாம் வந்து ஃபுல்லாகிட்டு பின்னாடி கடைசியாக சுத்தமாக நின்றுடும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த சுவிட்சு நீங்கள் உள்ளே தள்ளணும். இந்த சுவிட்சு வந்து உள்ளே இழுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கலண்டி விழுந்துடும். முடிஞ்சது, அவ்வளோதான் வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் பால் கறந்து முடிஞ்ச பின்னாடி சாதாரண ஒரு பக்கெட்டில் வார்ம் வாட்டர் ஏதோ ஒரு தண்ணியில் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேக்கம் இழுக்குது இல்லையா, பக்கெட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே உறிஞ்சிக்கின்னு போயிட்டு இதில் இருக்கிற பாலெல்லாம் எடுத்துன்னு வந்து பக்கெட்டில் வந்துடும். இதில் இருக்கிற பாலெல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி இந்த வேலை செய்யணும். நீங்கள் பால் இருக்கும்போதே செய்யாதுங்க. இருக்கிற பால்லாம் இன்னொரு பக்கெட்டில் ஊற்றிக்கின்னு நீங்கள் வாஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஹாட் வாட்டரில் இப்படி அந்த பக்கெட்டில் போட்டிங்கன்னா இதெல்லாமே க்ளீன் பண்ணி வந்துடும். ஈஸியாக பக்கெட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே வேக்கம் ப்ரஷ் கொடுத்துருக்குறோம்.
ப்ரஷ்ல நீங்கள் இந்த லைனர் செட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு, பைப் க்ளீன் பண்ணுறதுக்கு லென்த் ப்ரஷ்லாம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வீக்லி ஒன் டைம் இங்கே பாருங்கள் எப்படி கழட்டுறதுன்றது காமிச்சிடறோம். ஏன்னா எல்லாருமே எங்ககிட்ட டவுட்டு கேட்பாங்க. கழட்டிட்டாங்கன்னா சென்டரில் ஒரு ஓரிங்ஸ் எல்லாம் இருக்கும், தெரியாமல் அந்த ஓரிங் போடாமல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வேக்யூம் லீக் ஆகும், ப்ரெஷர் வராது. இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும். இந்த ரெட்டு ஓரிங் கம்பல்சரி நீங்கள் போடணும். இதுதான் காற்று லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கடுத்து சென்டரில் ஒரு ஓரிங் வச்சுருப்பாங்க. நீங்கள் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி கலட்டிட்டு இந்த ஓரிங் போடாமல் போடக்கூடாது. இந்த ஓரிங் ரொம்ப முக்கியம். இப்போ இது தனித்தனியாகவே வந்துடும், இந்த ராடு தனியாக வந்துடும், இப்படி தனித்தனியாக வந்துடும். ஸோ நீங்கள் இது அப்படியே வச்சு போட்டுங்க. இந்த ஓரிங் மாத்திரம் முக்கியமாக பார்த்துங்க. இங்கெல்லாம் அந்த கொழுப்பு எல்லாம் இருக்கும், அந்த மாட்டோட கொழுப்பு எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் கூட வச்சுறாங்க. ஒவ்வொருத்தர் அவ்வளோ பக்குவமாக சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க, லேடிஸுங்கெல்லாம் பால் கறக்கிறவங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ சுத்தம் வச்சுன்னா அவ்வளோ நல்லது. நம்ம ஃபுட்டு விஷயம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது பாருங்கள் கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது டைட் பண்ணிடுங்க. இதுதான் ஆன் ஆஃப் வால்வு. மேலே இழுத்தீங்கன்னா இந்த பைப் க்ளோஸ் ஆகிடும், பால் கறக்கிறது ஃபங்க்ஷன் ஆகாது. நீங்கள் இது உள்ளே தள்ளினீங்கன்னா பால் கறக்கிறது ஃபங்க்ஷன் ஆகும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாடல் 200 LPM மில்கிங் மிஷின். இது நீங்கள் ஒரு 8 மாடு வரைக்கும் நீங்கள் இதில் பால் கறக்கலாம். எல்லாம் 10 மாடு 15 மாடு சொல்லுவாங்க, உங்களுக்கு டைமும் லாஸ் ஆகும், மோட்டரும் ஹீட் ஆகும். நீங்கள் 1லேருந்து 8 மாடு வரைக்கும்னா லைஃப் நல்லா வரும் இந்த மாடலு. அதுக்கடுத்து இந்த மாடல் ஒரு 15 மாடு வரைக்கும் அது யூஸ் ஆகிற மாடல் இது. அந்த பக்கம் ஒரு மாடல் இருக்குது 650 LPM. அது உங்களுக்கு 40 மாடு இருக்கிறவங்க கூட அந்த ஒரே ஒரு மிஷின் இருந்தால் போதும். 2 பக்கெட் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணி நீங்கள் பால் கறந்துக்கலாம். 650 LPM 1 HP மோட்டருங்க இதெல்லாம். ஸோ உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குன்றது நீங்கள் பிளான் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருவோம். பாருங்கள், இது பெட்ரோல் இன்ஜின். இப்போல்லாம் அடிக்கடி பவர் கட் ஆகுது, அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, யூபிஎஸ் இல்லை எங்களுக்கு பவர் ப்ராப்ளம் வருதுன்றவங்களுக்கு இன்ஜின் அடிஷ்னலாக செட் பண்ணி கொடுத்துருவோம். இன்ஜினில் அந்த பெல்ட் மாத்திரம் நீங்கள் கழட்டி போட்டுக்க வேண்டியதாக வரும். இந்த பெல்ட் கழட்டி அதுக்கு பெல்ட் போட்டிங்கன்னா இன்ஜின் ரன் ஆகினா இது ஃபிட்டிங் பண்ணல, உங்களுக்கு சும்மா டெமோ தான் காட்டுறோம். ஸோ இது மாதிரிலாம் உங்களுக்கு நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எங்ககிட்ட மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. மிஷின் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் மிஷின் ஓடலன்னு பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஸ்பேர் கேட்டிங்கன்னா அமுச்சு விட்ருவோம். இதில் ஒன்றுமே இல்லை, மோட்ரு, பம்பு, பல்செட்டரு, மில்கிங் லைனர், இதுதான் இதில் இருக்கிற விஷயம். இது பெருசாக ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது வேக்யூம் மீட்டரு, இது ரெகுலேட்டர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாருமே மில்கிங் மிஷின்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான மிஷினை அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருவோம். மேலும் இந்த மாதிரி விவசாய இயந்திரங்களை பற்றி நிறைய விஷயம் நாங்கள் கண்டினியூவாக அந்த சஞ்சீவ் அக்ரிடெக் சேனலில் நாங்கள் சொல்லின்னு இருக்கிறோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதில் கமெண்ட்ஸ்லேயே பதில் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.